விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களால் எனக்கு நஷ்டம் என்று உணர ஆரம்பித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. யார் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி? இவர் பிரபலமான லாட்டரி சீட் உரிமையாளர் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் என்றும், இவர் முன்னாள் ஜிம்மில் மாஸ்டராக இருந்திருக்கிறார். பிறகு மார்ட்டின் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு மிகப்பெரிய செல்வந்தராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய உறவை திமுகவுக்கு பலப்படுத்தி தேர்தலின் வெற்றி யுத்திகளை அமைக்கும் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டவர்தான் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்கள். 2024ஆம் ஆண்டு எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டும், அதற்கு சிறந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற எண்ணத்தில் அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2 மாதத்திற்கு முன்பு அவர் சேர்ந்த அதே நாளிலே அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியும் பரிசாக வழங்கினார் திருமாவளவன். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியுடன் வந்த அவர் வந்த ஒரே மாதத்தில் மிகப்பெரிய மாநாட்டை தன் சொந்த செலவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நடத்தி காட்டினார். அந்த மாநாடு 2024 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் அங்கீகாரம் பெற்றதற்கும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கும் மிகப்பெரிய மூல காரணமாக அமைந்தது. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலப்படுத்துவதிலும் திருமாவளவனை எப்படியாவது முதலமைச்சராக்க வேண்டும், அம்பேத்கரின் கொள்கையை எப்படியாவது தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற தோணியில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் அர்ஜுன் ஆதவ் ரெட்டி அவர்கள். சமீபத்தில் விகடன் குழுமத்துடன் அர்ஜுன் ஆதவ் ரெட்டி அவர்கள் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை 40 நபர்கள் எழுதிய கட்டுரை அடங்கிய புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் விஜயுடன் கலந்து கொண்டார் அர்ஜுன் ஆதவ் ரெட்டி அவர்கள். அந்த விழாவில் தமிழ்நாட்டில் பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக முடிகிறது, விரைவில் தமிழ்நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், கருத்தியல் ரீதியான தலைவர் தமிழகத்தின் முதல்வராக ஆக வேண்டும் என்று திருமாவளவனை நினைத்துதான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அர்ஜுன் ஆதவ் ரெட்டி. ஆனால் திருமாவளவன் இந்த நிகழ்வுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டணிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்திவிட்டார் அர்ஜுன் ஆதவ் ரெட்டி. மிக விரைவில் எங்கள் கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளுடன் சேர்த்து அதற்கான முடிவை நிச்சயம் எடுப்போம். அர்ஜுன் ஆதவ் ரெட்டி அவர்களை கட்சியை விட்டு விலக்க வேண்டுமா என்று எங்கள் கட்சியினுடைய மேல்மட்ட குழு உறுப்பினர்களுடன் நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய முடிவை வெளியிடுவோம் என்று சொல்லியிருந்தார். இதற்கான காரணத்தை நீங்கள் சரியாக உணர்ந்தீர்கள் என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் திமுகவிடம். அந்த பொது தொகுதி அர்ஜுன் ரெட்டி அவர்களுக்குத்தான் கேட்கப்பட்டது. ஆனால் திமுக அதை வழங்கவில்லை. பிறகு உதயநிதி ஸ்டாலின் பிறப்பால் முதலமைச்சராகிறார், மு.க. ஸ்டாலினும் பிறப்பால் முதலமைச்சராகிறார், மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று திமுகவுக்கு எதிராக பேசிய அர்ஜுன் அவர்களுடைய பேச்சை கடுமையாக எதிர்க்கிறார் திருமாவளவன். ஆனால் ஒரு நேரத்தில் கூட நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் மக்களால் வாக்கு பெற்றுதான் துணை முதலமைச்சரானேன், இந்த அடிப்படை அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லையா என்று உதயநிதி பேசியதற்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை திருமாவளவன். தன் சொந்த கட்சியில் இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் தன்னுடைய கட்சிக்காக கடந்த மாதம் கூட மிகப்பெரிய மது ஒழிப்பு மாநாடை உளுந்தூர்பேட்டை அருகே தன்னுடைய சொந்த செலவில் செய்த அர்ஜுன் ஆதவ் அவர்களுக்கு சார்பாக ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், எங்கள் கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளரை அந்த ஆளுக்கு அறிவில்லையா என்று ஒரு துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கின்ற உதயநிதி அப்படி பேசலாமா, தனி மனித ஒழுக்கம் தேவையில்லை என்று பேசுவதற்கு கூட திருமாவளவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் திமுகவை விமர்சனம் செய்துவிட்டால் 2 மிகப்பெரிய மாநாட்டை தன் சொந்த செலவில் செய்து காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இமேஜை மிகப்பெரிதாக உருவாக்கிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு சார்பாக பேசாமல் எங்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நான் கலந்து ஆலோசித்து அர்ஜுன் அவர்களுடைய கட்சியிலிருந்து நீக்கலாமா என்பதை பற்றி இன்னும் 2-3 நாட்களில் எங்கள் முடிவை அறிவிப்பேன் என்று திருமாவளவன் சொல்லியிருப்பது அர்ஜுன் அவர்களுடைய மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்கின்றன. காரணம், விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்ததால் எனக்கு என்ன லாபம், எந்த ஒரு எம்பி பதவியும் எனக்கு கிடைக்கவில்லை, தேர்தலில் போட்டியிடவும் வாய்ப்பு கிடைக்கவில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனையும் நான் உயர்த்தி அவருடைய இமேஜை மிக பெரிதாக உருவாக்கத்தான் நான் பாடுபட்டேன். ஆனால் எனக்கு எதிராக அவர்கள் முடிவெடுக்கிறார்கள்.
திருமாவளவனாலும் விசிகாவாலும் எனக்கு என்ன லாபம் என்று பேசத் தொடங்கியிருக்கிறார்.